இல்ல அத நீங்க விஜய் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தளபதி வந்து நல்லா ஒரு இதே ஆங்கிள் தான் பேசுறாங்க. நல்லா எப்படின்னா சொல்றேன்னா அவரு இது பண்றாரு அது பண்றாரு மத்தவங்க பேசுறோம். பட் ஆனா நீங்க அவர் தப்பு பண்ணாலும் அதை சொல்லிக்காமீங்க. எங்களுக்கே வருத்தமா தான் இருக்கு பொங்கலுக்கு வந்து விஷ் பண்ணலன்னு. ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் இப்போ வந்து டிவிக்குள்ள உள்ளவங்க எது அண்ணன் எந்த பண்ணாலும் டிவிக்கே படம் எல்லா இடத்துலயும் இப்ப பாருங்க ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாமே டிவிக்கேன்னு எல்லாமே பண்ண. பட் ஆனா ஒரு எப்படி சொல்ல ஒரு இந்து பண்டிகை தமிழர் திருநாள் அதுக்கு கூட ஒரு விஷ் பண்ணலன்னு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். பட் ஆனா அண்ணன் வந்து அங்க இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, பொங்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் ஆனா அதே எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பாங்கல்ல, சிபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு வாரம் வந்து பொங்கல் ஹாலிடேன்னு சொல்லி போகும்போது நம்மளாம் ஹிந்துஸ், ஏன்னா வந்து ரம்ஜான் பார்த்தோம். இல்ல நம்ம வந்து இப்ப வந்து நம்ம வந்து எந்த மதத்துக்கு வந்து எதிரானவங்க எல்லாருக்கும் வந்து பொதுதான். ஆக்சுவலா பார்த்தா நம்ம வந்து கிறிஸ்டினா இருந்தாலும் சரி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட தான் செய்யறோம். பட் ஆனா அவர் வந்து பொங்கல் கொண்டாடணும் வருத்தமா இருக்குல்ல. கண்டிப்பா அது என்னதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கும்ல நம்மளுக்கு. அதுலயும் போன டைம் வந்து கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் ஆச்சோ, அங்க போய்கிட்டு அண்ணா போய் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த டைம் செலிப்ரேஷன் பண்ணல. ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்லயே வந்திருக்கலாம். ஏன் நம்ம இவ்வளவு தூரம் வீட்லயே செலிப்ரேஷன் பண்ணிருக்காரு. அவர்லாம் சொல்லலாம்ல. அவங்க எல்லாம் எல்லா கோயிலும் போய் 1000 தேங்காயோட செஞ்சு என்ன செய்ய, பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருக்காங்க. எல்லாம் இப்ப டிவில இருந்து வரணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். கண்டிப்பா அது ஒண்ணு அண்ணன் ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. இந்து மதத்துக்கு ஆப்போசிட்டா இருக்காருமா. இந்து மதத்துக்கு ஹிந்துக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு தெரியல. சொல்றாங்க இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி பேசுறான் தெரியுமா? கரெக்ட் தான். அவன் பேசுறான் கேளுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சைடு பார்த்தோன்னா அவன் பேசுறது கரெக்டான்னு நினைக்க தோணுது. இப்ப வந்து விஜயனுக்கு எதிராக எல்லாரும் திருச்செந்தூர் போச்சுனா, பழனி போச்சுனா, எந்த ஊர் போச்சுனா அந்த ஊர் போச்சுனான்னு கேட்டுக்காரு பாத்தீங்களா? இது வந்து தமிழர் திருநாள் அழகா நம்ம தான் கொண்டாடணும். பேர்லயே வச்சிருக்காங்க தமிழ வெற்றிக்கலாம். தமிழ பண்டிகை கொண்டாடணும். எப்படி எல்லாருக்கும் வருத்தமா தான், ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ணங்காருக்கு எப்படியாச்சும் போகல. நாங்களும் ஒரு வீடியோ போட்டேன், நீங்க ரம்ஜானுக்கு விஷ் பண்ணீங்க, கிறிஸ்துமஸ்க்கு கேக் கட் பண்ணீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு யாருக்கு எதிரானவங்க இல்ல. பட் ஆனா நம்ம ஒரு ஆசைப்பட எதிர்பார்ப்போம். அப்படி ஆக்சுவலா பார்த்தோன்னா தமிழர் திருநாளுக்கு அவர்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணணும் தான் நாங்க நினைப்போம். அதுதான் வருத்தமா இருந்துச்சு. அந்த அண்ணன் சொல்ல முடியல, அதுதான் சின்ன தலைவரை சொல்லிடுவோம். என்னால என்ன பண்ண முடியும், ஒரு வீடியோ தான் போட முடியும். அந்த வீடியோ கூட ஒரு 1000 பேர் தான் பார்ப்பாங்க. 1000 பேர் மில்லியன் ஆகட்டும். சரி.